வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்னால் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் ஃப்ரீயாக வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெபினார் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க, தமிழ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுமே வந்து ஒரு 500 ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபீச்சர்லாம் இருக்குது. அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாகை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபால் ஆகிருக்கு கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, அடுத்த சப்போர்ட் ரேஞ்சான 25,950 நம்மளோட சப்போர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? இதையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 25,800ன்ற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது. ஸோ இப்போ இந்த 25,800லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு 25,695, அதாவது 25,700ன்றது தான் அடுத்த நம்மளுக்கு இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 25,700லேருந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த கரெக்ஷன், இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்க, கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கீழே வருதா இல்லை இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதான்றதை பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25,941 இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு 25,700ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சை எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கி வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 25,700ன்ற லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,870 ஏதோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு 100 பாயிண்ட் போகும் ரீட்ரெஸ்மெண்ட்டுக்காக. அதேமாதிரி லோவை கட் பண்ணுதுன்னா கீழே வந்து 25,700ன்ற ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,500 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 25,700 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த 25,700 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 700லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,950 இல்லை நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா 53,000ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்சுன்றதை நேற்றே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம அதுதான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 1 ஹவரில். ஸோ இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைனை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆகுது அப்படின்னா 53,000க்கு கீழே வருது. ஏன்னா 53,000க்கு கீழே தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க மார்க்கெட்டை. போஸ்ட் மார்க்கெட் பொருள் 52,978. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 53,000ன்றது நாளைக்கு இம்பார்ட்டான ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா சார்? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு ரவுண்ட் ஃபிகரை வந்து பிரேக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல எத்தனை டோஜை பாருங்க, 2 டோஜி வச்சுருக்கு மார்க்கெட் முடிகிறப்போ 1 ஹவர்லேயே. அப்படி இருக்கும்போது இந்த இன்னைக்கு வந்து லோ கிட்டத்தட்ட 52,926க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 52,300 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 1 ஹவருக்கான நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு. அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இதுலேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து 53,000 சப்போர்ட் எடுத்துகிற மார்க்கெட் போகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ 53,700 ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகும். இதுதான் வந்து சினாரியோ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 53,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 52,318ன்றது தான் அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 51,750 தான் நம்மளுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்தர் அப்டேட் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து கீழே வந்துருக்கு.
ஸோ இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,550ன்ற ரேஞ்சை வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. அதுலேருந்து கீழே வருதுன்னா 24,350ன்றது அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24,200ன்றது சப்போர்ட்டு, 24,080ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,550க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 24,830ன்றது அடுத்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட். ஏன்னா இந்த ஒரு கன்சல்டேஷன் ஜோனோட பாட்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த 2 நாள் கன்சல்டேஷன் பண்ண இதை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு திருப்பி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்துட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து 24,840ன்றது இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு பெருசாக ஃபால் ஆகுன்றது எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 13,172 வருன்றதை எதிர்பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பெருசாக வரல. வராமல் என்ன பண்ணிட்டேன்னா இதிலே 1 ஹவரில் ஃபஸ்ட்டு கேண்டில் 1 ஹவர்லேயே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1 ஹவர்லேயே மார்க்கெட்டை முடிச்சதுனால அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும்தான் நடந்தது. அதேமாதிரி நீங்கள் 13,372 பிரேக் அவுட் பண்ணியிருந்ததுன்னா அடுத்து 13,064ன்றது சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கும். இந்த 13,064லேருந்து சப்போர்ட் திரும்புது அப்படின்னா 13,172 வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே நடக்காமல் போயிடுச்சு. அப்போ 13,300ன்றது நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, 13,360ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் 13,400ன்ற ரேஞ்ச் இருக்குது போகும். ஓகேங்களா? ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது நம்மளோட ஃபிப்னோசி லெவலில். ஸோ அப்போ நாளைக்கு 13,172ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, 13,300ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ இந்த 13,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ், அதில் 60 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,360. அதே மாதிரி 13,172க்கு கீழே வருதுன்னா 13,064ன்றது அடுத்த சப்போர்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த லெவல்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோட லிங்க்கை. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் ட்ரேட் பண்ணுறது வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன தான் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டாலும் ஸோ அது வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.